அவங்க சொல்லல ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா விருப்பப்படுறவங்க ஆடலாம். பார்க்க நாங்க ரெடியா இருக்கோம். கொடுத்துட்டீங்களாப்பா எல்லாத்தையும்? சின்னதுக்கா சின்ன பசங்க யாராவது இருந்தாலும் கொடுத்துருங்க. பேப்பர்ல மட்டும் லக்கின்னு ரைட் பண்ணிருக்கோம். அந்த லக்கி மெம்பர் யாருங்கிறவங்க சீட்டை கொடுத்துட்டு பிரைஸ் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க. விருந்தினர்களையும் எம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் நமது சிங்கமுனரியின் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் தலைவர் திரு என் அம்பலமுத்து ஐயா அவர்களை குத்துவிளக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் உப தலைவர் திரு டி இந்தியன் செந்தில்குமார் ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு கணேஷ்குமார் ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிங்கமுனரி ஆர்எம்எஸ் புசலியம்மாள் மருத்துவமனையின் மருத்துவர் திரு டாக்டர் சி ராஜ்குமார் எம்எஸ் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எமது சுந்தரம் நகர் வார்டு உறுப்பினர் திரு பி எஸ் திருமாறன் ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்று சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாமன்றத்தின் உப தலைவர் டி இந்தியன் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எமது பள்ளியின் தாளாளர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். எமது பள்ளியின் தாளாளர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். அவர்களையும் எமது பள்ளியின் தாளாளர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். செயல்படுத்தி தருமாறு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களையும் போட்டி எனும் போர்கள் கண்டு தடைகளை தாண்டி காவியம் படைத்திட அனைவரையும் வரவேற்கும் விதமாக நடனமாட வருகின்ற 9வது ஆண்டு விழாவில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள பேரூராட்சி துணைத் தலைவர் இந்தியன் செந்தில் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் இந்த வார்டு கவுன்சிலர் திருமாறன் அவர்களே, டாக்டர் ஆரம்பசுமத்தின் செல்லப்பிள்ளை டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் பாப்பாயின் உரிமையாளர் பாப்பா கணேசன் அண்ணன் அவர்களே, மற்றும் கூடியுள்ள பெற்றோர்களே, தாய்மார்களே மற்றும் குழந்தை செல்வங்களே, உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியில் அண்ணன் இந்த ஸ்கூலை நடத்துகிறது இப்போ உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த ஸ்கூல் நடத்துகிறதுனால எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி இருக்குது. எனக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த பிள்ளைகளை போகிறதை பார்த்துட்டு அதில் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உட்காந்தேன்னா எனக்கு எதா கஷ்டமும் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஏன்னா இது அடிப்படை கல்வி, மழலையர் ஸ்கூல்.
இந்த ஸ்கூலை நடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது, ஒரு பிள்ளையை நம்ம வீட்டில் பெற்று வளர்க்குறதே வந்து பெரிய விஷயம். இத்தனை பிள்ளைகளையும் இங்கே கொண்டாந்து விட்டு இத்தனை பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனாக இருந்து எல்லா இதையும் சொல்லிக் கொடுத்து, கல்வியை சொல்லிக் கொடுத்து, அதுகளுக்கு ஆக்டிவிட்டீஸை சொல்லிக் கொடுத்து நல்ல சிறப்பு செய்யக்கூடிய இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு முதல்ல தலைவணங்கி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் வந்து வச்சு அண்ணன் 9வது ஆண்டு விழா வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஸ்கூலில் நடக்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் ஆண்டு விழா வச்சு நல்ல சிறப்பாக நடத்துகிறாங்க. இது தொடர்ந்து நடந்து இன்னும் நிறைய குழந்தைகளை வந்து நீங்கள் நல்ல அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுத்து, ஆக்டிவிட்டீஸை சொல்லிக் கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல சீரு சிறப்போடு செயல்பட வேண்டுமா கேட்டுக்கிட்டு இந்த குழந்தைகள் அனைவருக்கும் சிவமூர்த்தி வாத்தியாரியாரும் என்று நினைத்திருக்கும் கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றிருக்கும் சிங்கம்நரி பேரூராட்சி தலைவர் சகோதரர் அம்பலமுத்து அவர்களே, இந்த பகுதியில் 4ஆம் முறை கவுன்சிலர் சிங்கம்நரியின் அனைத்து மக்கள் பிரச்சனைகளையும் முதலாளாக நின்று தீர்க்கும் PS திருமாறன் அவர்களே, சிங்கம்நரியின் சிறந்த மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, தொழிலதிபர் அண்ணன் பாப்பா கணேசன் அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா மழலை குழந்தைகளுக்கு பள்ளி அதை 9 ஆண்டு காலம் நடத்துறதுங்கிறதும், அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா குழந்தைகள் திருப்திகரமாக தன்னுடைய செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்கன்னு ஒரு பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறதும் பெரிய விஷயம். அதை 9வது ஆண்டு காலமாக இதை செய்யக்கூடிய இந்த பள்ளியின் தாளாளரை கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆகணும். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் செல்ஃபோன் மோகமாக போயிடுச்சு. நீங்கள் 1 வயசு பிள்ளை வீட்டில் இருக்கையில் தொந்தரவு பண்ணுது, ஓடுது, பாடுதுன்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டி சமயக்கட்டுக்குள்ளேயும் டிவிலையும் உட்காந்துடுறீங்க. அதனால் அந்த பிள்ளை ஃபோன்லேயே மூழ்கி போயிடுது. என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கும் தெரியல. நம்மளை பிள்ளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரிதான், என்னமோ அவனை பிள்ளை ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளை எங்கேயுமே ஓடுறதில்ல, பாடுறதில்ல, இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு பாட்டுக்கு இருந்த இடத்துலேயே இருக்கிறான்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அது இல்லை. அதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் மோகத்தில் அடிக்கடி கண்ணுக்கும் மூளையும் கோளாறு வருதுங்கிறான், மூளையே எரிஞ்சு போய்கிட்டு இருக்குங்கிறாங்க மருத்துவர்கள்லாம். அந்த அளவுக்கு இந்த ஃபோனோட பாதிப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் பிள்ளைகளை மடைமாற்றம் பண்ணி சிறந்த கல்வியிலையும் அவங்களுடைய விளையாட்டு திறமைகளையும் இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் பாருங்கள், இந்த குழந்தைகள் படிக்கிற இந்த சிறு வயதில் எவ்வளவு அற்புதமான நடனங்களும் நாட்டியங்களும் மிக சிறப்பாக பண்ணுவாங்க. இந்த திறமைகளை கண்டறியக்கூடிய இந்த ட்ரீம்ஸ் பள்ளி பல ஆண்டு காலம் நம்ம பகுதிக்கு தேவைங்கிறதும் நம்ம பெற்றோர்கள் அனைவரும் இந்த பள்ளியை பயன்படுத்திக்கிறோம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி பள்ளிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவங்க நமக்கு மீட்டு கொடுக்க முடியும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், செல்ஃபோனுக்குள்ளே நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையுமே முடங்கி போச்சு. கேட்டால் உலகமே இந்த செல்ஃபோனில் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்கோம். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி பள்ளிகளை ஆதரித்து இந்த மாதிரி பள்ளிகள் மென்மேலும் வளரணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அளிக்கிறோம். தி ட்ரீம் ஸ்கூல் பிளே ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் இந்த 9ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, குழந்தைகளின் பெற்றோர்களே, ஆசிரியர் பெருந்தகளே, பள்ளியின் தாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உள்ள காலங்களில் பெரியவங்க சாதிக்கிறத விட குழந்தைகள் தான் அதிகமாக சாதிக்குது. அதுக்கு உதாரணம் ஒன்று தான். பாப்பா கணேசன் பேர் இங்கே தான் ஸ்கூல்லேயும் படிக்கிறாரு. 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆகவே குழந்தை செல்வங்களை முதல்ல நாங்கள் படிக்கையில் பால்வாடி இருந்துச்சு. இப்போ பால்வாடிக்கெல்லாம் யாருமே போகிறதில்ல. போகிறாங்க, ஒரு சிலர் போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கிட்ஸ் சென்டர் குழந்தைகளுக்கான மழலையர் பள்ளி திறந்துருக்காங்க. இங்கே அன்னை சிறப்பாக இங்கே 3-4 பள்ளி இருக்குது. அன்னை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில் கொண்டாந்து விட்டுட்டு அந்த பள்ளியில் இந்த 3 வயதிலே நல்லா படிக்குதுங்க பிள்ளைய, ஊராமே சிறப்பாக படிக்குதுங்க. அது வாழ்க்கையின் நடைமுறை பழக்க வழக்கங்களை இந்த வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள். ஆகவே இந்த பள்ளியை நான் மென்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி 9 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி மேன்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். அந்த அண்ணன் ஏற்கனவே இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த சிறு வயதில் எல்லாத்தையும் நல்லபடியாக கற்றுக் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது.
நம்ம குழந்தைக்கு என்ன தேவைன்னு பார்த்து புரிஞ்சு அதை செய்யணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நல்ல திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிஞ்சிட்டோம்னா அவங்க நிச்சயம் வந்து வெற்றி அடைவாங்க. அதுக்கான இதுதான் இந்த இது. அதனால் சிறு வயதிலே அவங்களுக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க என்னென்னு பார்த்து கண்டறியணும். அதுக்கு அதே அண்ணன் சொன்ன மாதிரி செல்ஃபோனில் மூலமாக பார்த்துக்கணும். அப்போ தான் எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்க கற்றுக்குவாங்க. அதே மாதிரி சிறு வயதிலே அவங்களுக்கு நல்ல உணவு, இப்போ பசங்களுக்கு வந்து எது நல்ல உணவோ அதை மட்டும் கொடுத்து பழக்கி அவங்க அந்த தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிடாமல் பார்த்துப்பாங்க. அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் தான் நல்லா படிக்க முடியும். அதை வச்ச நல்ல உணவு பழக்கம், நல்ல எந்த விளையாட்டு பிடிக்குதோ, இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் எது பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அடுத்து சம்மர் வருது, ரொம்ப வெயில் எல்லாம் பார்த்துட்டு நல்ல குழந்தை ஆக்டிவிட்டியும் பண்ணணும். அதே இடத்துல நல்ல உணவை கொடுத்து பழக்கணும். அதே மாதிரி சம்மர் படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்பை தவிர்த்து மற்றதையும் நல்லா கற்றுக் கொடுக்கணும். அதனால் வாய்ப்பட்டது நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் நமது சிங்கம்நரி மண்ணில் 100 ஆண்டு காலம் கடந்து 5 தலைமுறையை தாண்டி ஆயில் நிறுவனம் மட்டுமல்லாது பன்முக தொழில் நடத்தி வரும் நம் பாப்பா கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என்ற அன்புடன் அழைத்தது மட்டுமல்லாமல் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது கனவு பள்ளி ட்ரீம் ஸ்கூல், நமது எதிர்கால கனவு பள்ளி தாளாளர்களுக்கும் அறிவூட்டல் துறையைச் சேர்ந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எனக்கு முன் வாழ்த்தி அமர்ந்திருக்கிற எனது சகோதரர்களுக்கும், சகோதரர் திரு அம்பலமுத்து, திரு இந்தியன் செந்தில், டாக்டர் ராஜ்குமார், என்னுடைய பள்ளி தோழர் திரு திருமார் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம பிள்ளைங்க படித்து மேலே வரும், இங்கே எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்க போகிறாங்களோ, எத்தனை டாக்டர்ஸ் வர போகிறாங்களோ, எத்தனை சயின்டிஸ்ட் வர போகிறாங்கங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அதை எல்லாரும் நல்லபடியாக பயன்படுத்தி இந்த பள்ளிக்கு பெருமையும் பெற்று தந்து நம் ஊருக்கும் பெருமையை சேர்க்கும் விதத்தில் அனைவரும் ஒரு நாள் இந்த ட்ரீம் ஸ்கூல்லேருந்து நான் பழைய அலுமினி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்து அதுக்கு அந்த பெற்றோர்கள் இங்கே வந்திருக்க அனைவரும் சான்றோர்களை ஆக்கி சான்றோன் என கேட்டதா இந்து பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று சொல்வதற்கேற்ப உங்கள் குழந்தைகளை வளர்த்து நீங்களும் இந்த பள்ளிக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமை சேர்க்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்களாய் வண்ணம் மிகுந்து வருகை தருவதை கண்டு மகிழ்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் துறையானது மாண்டிச்சோரி முறையில் குழந்தைகளுக்கு கல்வி கற்கப்பட்டு வருகிறது. இந்த மாண்டிச்சோரி முறையானது வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவர்களின் வெளிப்படும் ஆளுமை திறன் மற்றும் நடத்தைகளை அவர்களது வாழ்க்கை முழுவதுமாக வெற்றியாக அமைகிறது.
If you're happy,
பிரைமரி ஸ்கூலுடைய அவர்களே, பிரின்சிபல் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே சிறப்பானதொரு ஆண்டு விழாவை ஆண்டுதோறும் நடத்தி அந்த விழாவிற்கு நான் சிறப்பாக வருகின்ற வணக்கம். இன்று ஃபோன் சரியாக டெலிஃபோன் வேலை செய்யாத காரணத்தினால், செல்கள் வேலை செய்யவில்லை, பிஎஸ்என்எல்லுடைய ஒர்க் வேலை செய்யாத காரணத்தினால் என்னால் வர இயலவில்லை. தற்பொழுது இப்பொழுது சொல்வதை கேட்ட உடனேயே இங்கே வந்து கலந்து கொண்டு வேண்டும் வந்தேன். குழந்தை செல்வங்கள் அவருடைய கல்வி அறிவு, அவருடைய நடன நாட்டியத்தை, அவருடைய அறிவு செல்வத்தை அறிந்து கொள்வதற்காக பள்ளியுடைய ஆசிரியர் குழந்தைகளை ஒரு மாதமாக தயார் செய்து இங்கே நல்ல நல்ல முறையிலே ஆடுகின்ற, பாடுகின்ற அல்லது கல்வி போட்டிகளிலே பேசுகின்ற பேச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து கொண்டு இருக்கின்றது. கல்வி அறிவு என்பது ஒரு காலத்தில் மிக இருந்த காலத்தில் இதுபோன்ற நம்முடைய பள்ளியிலும் நம்முடைய சிங்கமுடனையும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தாளாளர் அவர்களை மனதார பாராட்டி பள்ளி விழுந்த ஆண்டு விழாக்கள் சிறப்புடன் நடைபெற வேண்டும். மாணவ செல்வங்களுடைய சிறப்பான செயல்களை பாராட்டி பள்ளி விழா ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். பாசம் மிகுந்தவள் வெள்ளி கொலுசுகள் அணிந்த கலைமகள்கள் ஓடி விலகி திருமகள்களை நடத்த வரவேற்கின்றோம்.
பட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவர நெஞ்சு உள்ள நீ வாரியா மகள்களின் கள்ளமில்லா சிரிப்புக்குள்ளும் செல்ல கொஞ்சல்களுக்குள்ளும் அடங்கி விடுகிறது பெற்றோர்களின் கோபமும் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனிமே வெற்றிய கட்டிக்கலாமா. I am studying UKG. I am 3. I eat first. I eat vegetables. I eat flowers. I eat oxygen. Please show me. Thank you. வணக்கம். இப்படி சொல்றா விளையாட்டெல்லாம் ஆய்பவர் தேர்வு சீனியால் துப்பும் உள்ளாரும் ஆடாதே வாயினாஸ்தோடு சொத்து கொள்க கசட கற்று கட்டபி சிக்க அர்த்தக மந்திரி அகுதெல்லாம் ஆதிவகம் ஓதித்தே யோக கோமா ஜோஜோ வெட்டியோ வஜரா கிரேட்டா பெம்பம் தேவச்சி வணக்கம். அறம் தர விரும்பு ஆழ்வர் சினா இயல்வர் கலவேல் இயல்வர் இலக்கேல் உயர் விளமேல் தூக்குமல் கைவிடேல் இன்னத்து இழுகஜி எப்படி இழுகஜி ஐயம் ஒப்போடு ஒழுது ஓடுவது
தாருங்கள். வணக்கம், நான் தான் முருகன். நான் உங்களுக்கு நன்றி சொல்லி காட்ட போறேன். முருகனே, செந்தில் புகவனே, வயம் மகனே, ஈசன் மகனே, ஒகியூர் தமிழியர், இங்கோடையார், ரெண்டை கால் எப்பொழுதும் நம்மை கைபடுகிறான். பாலசுப்ரமணியன், சுப்பிரமணியர், வேலவன், சண்முகர், கிருகநாதர், வள்ளி தெய்வானை நாடர், பழனி ஆண்டவர், ராமண பாபா, முருகன், அருமுகன், சேனாதிபதி, அருமுகன், சோமஸ்கந்தர், 2000 மணி. இன்னொரு வேணாம். Disconnected. This is ta ta ta. This is sa sa sa. This is fast fast fast. This is slow slow slow. This is go go go. This is come come come. This is weapon weapon weapon. This is close close close. This is high high high. This is bye bye bye. போதும். அகரமுதல ஏத்தலாம் ஆதி பகவான் உடனே உலக கட்டணனால் ஆதி வளர்ந்து ஆழவும் கட்டணே நம்பி எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. எம்பி மகிழினி டி ஹரிதாரணி, எம் வெண்பா, உத்ரா, தர்ஷினி, மகிழினி, நிக்ஷிதா, யாழினி, ஸ்வாதிகா ஸ்ரீ, வெண்பா. நீங்க தான் அடுத்தடுத்து வர சொல்லுங்கன்றாங்க.
அப்பா சரி சரிதான் இங்கே பாருங்க கேமரா பாருங்க இங்கே பாருங்க கேமரா பாருங்க கே வென்ஷிகா ஆர் ஆதினி பாய்ஸுக்குப்பா ஹரிஷ் தேவ் அப்படியே லைனா வந்துருங்க ஹரிஷ் தேவ் இங்கே பாருங்க சுதீக் சஞ்சீத் சத்திக்கு வரல அதான் அந்த நாளோட அப்படியே இங்கே பாருங்க ட்ரெஸ் எல்லாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கேமரா பாருங்க இங்கே பாருங்க ஆர் நவீன் லித்வின் இங்கே பாருங்க வெற்றி இங்கே பாருங்க அடுத்து சாய் தக்ஷன் வாங்கப்பா பிரணவபுத்திரன் ஆயிட்டாங்களா தபஸ் ரஞ்சன் ஆயிட்டானா தபஸ் ரஞ்சன் எம் பாரன்ஸ் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வின்மன் நேம் தரல யார் அது பிரமீளா பரதநாட்டியம் ஆட கூட்டிட்டு வந்தவங்க பரதநாட்டியம் ஆடினவங்க அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்கப்பா பரதநாட்டியம் ஆடினா 4 பசங்களும் அப்படியே மேல வந்துருங்க சுகஸ்ரீ கிரண்யாஸ்ரீ லக்ஷன் நிர்மலா சத்யதேவ் ஸ்வர்ணபிரியா தர்ஷினி நிர்மலா ஸ்வாதிகா ஸ்ரீ முகில் வினோலியா தக்ஷித் வினோ ஹரிப்பிரியா வென்ஷிகா சண்முக பிரியா கொடுக்க முடியும் வீட்டுல இருந்தவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல தீபிகா ரிட்டன் பாக்ஸ் கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஹரிசேவுக்கு வந்து ஆயிட்டு போயிட்டாங்களா